ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஸ்பெஷல் சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். 3/4 டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுக்குவோம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டுக்குவோம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குவோம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா மசாலாவை நல்லா கிளறி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா போட்டு மசாலாவை இங்கிட்டு அங்கிட்டு நல்லா பரட்டி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். மசாலா மிக்ஸ் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் தண்ணீரை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நல்லெண்ணெயில் தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா மீன் அங்கிட்டு இங்கிட்டு நல்லா பரட்டி விட்டு 1/2 மணி நேரம் அப்படியே சைலண்டாக வச்சிடணும். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடட்டும். ஹீட் ஆன பிறகு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஏறிடுச்சு. ஒரு 10 பீஸ் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா மீனை எடுத்து இப்போ தோசைக்கல்ல போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா 5 நிமிஷம் செஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு பரட்டி விடுங்க. மசாலா மீன் உள்ளே நல்லா இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மசாலா மட்டும் வெந்திருக்கும், மீன் வேகாது, டேஸ்ட் இருக்காது. இங்கிட்டு அங்கிட்டு நல்லா பரட்டி விட்டு வறுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன். இந்த முறை ரெஸ்டாரண்ட் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். வறுத்து எடுத்த பிறகு 2-3 கருவேப்பிலை போட்டு அதில் மேலே வறுத்துடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.